இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி அதுனா சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கோட பெஸ்ட் திங் என்ன, அவங்ககிட்ட இருக்கிறதுலயே குட் திங் என்ன அப்படிங்கிற பத்தி அன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா இவங்களோட ஆட்சி அதிபதி யாரு அப்படின்னா சூரியன். சூரியனாவே பவர், ஸோ அதிகாரம். ஸோ இவங்களோட மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா, எங்கேயுமே இவங்க அதிகாரத்தன்மையோடு தான் இருப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துலனாலும் சரி, இல்லை இவங்க ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறதுனாலும் சரி, பாலிட்டிக்ஸ்னாலும் சரி, இவங்க மற்றவங்களுக்கு ஆர்டர் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்லாம் இருப்பாங்க. ஜென்ரலாகவே ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு வந்து சூரியனோட பவர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா, ஸோ அவங்களோட டாமினன்ஸ் தான். ஸோ அவங்க மற்றவங்களோட டாமினேட் பண்ணுவாங்க. அவங்கள யாருமே டாமினேட் பண்ண முடியாது. ஈவன் அவங்க டாமினேட் பண்ணுறதுக்கும் ஒத்து போகவே மாட்டாங்க. அன்புக்கு கட்டுப்படுவாங்க, பாசத்துக்கு கட்டுப்படுவாங்க. ஆனால் அவங்க தான் அந்த ரூலிங் பார்ட்டிங்கிறது எப்பயுமே அவங்க தான் ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட இருப்பாங்க. அதெல்லாம் அவங்களோட தன்மையே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சூரியன் தான் வந்து எல்லா உயிர்களுக்கும் ஆதாரம் மாதிரியோ, சூரிய வெளிச்சம் பட்டால் தான் ஒரு செடியே வருங்கிற மாதிரி. ஸோ இவங்க வந்து இவங்களோட அந்த பவர் வந்து ரொம்ப 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 ஈஸியாக எல்லா இடத்துலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்கள்ட்ட இருக்க மிகப்பெரிய குணம் வந்து என்னென்னா, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு அவங்க திருப்பி பண்ணணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க, ஆனால் இவங்க அளவுக்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்க அடிமட்டத்திலேருந்து வந்தாலும் மற்றவங்களுக்கு நிறையா செய்யணும், நிறையா கஷ்டப்படுறவங்களுக்கு நிறையா பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனாலேயே இந்த ரூலிங் பார்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இருப்பாங்க. இது ரியல் டைம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ யாருக்கெல்லாம் வந்து அந்த சூரியன் வந்து அதிகாரம் ஆயிடுச்சு, சூரியன் வந்து பவர் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க எல்லாமே இதில் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம இந்தியாவில் ஃபேமஸ் லேடி வந்து ஆல்ரெடி இருந்தாங்க, மிஸ்ஸஸ் ஜெயலலிதா மேம் சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க. எவ்வளோ ஒரு ரூலிங் பவரோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்றவங்கள வந்து அவங்க நின்னா நிற்கணும், உட்காருனா உட்காரணும். ஆட்டோமேட்டிக்காக அவங்கள கண்டா எல்லாருக்கும் ஒரு பயம் ஏற்படும். இப்போ கரண்ட்டாக இருக்க பாலிடிக்ஸ்லையும் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. பட் அவங்கள சொன்னோம்னா அவங்க பேரெல்லாம் சொன்னோம்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து தவறாக போயிடும். பட் அதனால் இல்லாத ஒருத்தவங்களோட அவங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ அடிமட்டத்திலேருந்து வந்தாலும் அவங்க வந்து அந்த ரூலிங் பவரை அவங்களா கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு அவங்களுக்கு ஒரு வழி இல்லைனாலும் அந்த வழியை அவங்களே உருவாக்கி அந்த ரூலிங் பவருக்கு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ராசி வந்து சிம்ம ராசி. அவங்கள்ட்ட இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் திங். மற்ற குவாலிட்டிஸ் நிறையா இருந்தாலும் இருக்கிறதுலே பெஸ்ட் திங் என்னென்னா அந்த பவர். அந்த பவருக்கு உங்கள் லைஃப்பில் ஏதாவது லைஃப் இன்சைட் ப்ளஸ் கைடன்ஸ், உங்கள் லைஃப்பில் ரொம்ப மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகி எந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும்னு தெரியல, இல்லை லைஃபே நகரவே முடியல அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்க அப்படின்னா கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அஸ்ட்ராலஜி முழுக்க எதுக்கு அப்படின்னா, ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேருந்து வெளியே வரதுக்கு தான் அஸ்ட்ராலஜி வழியா. அது மூலிமா நீங்கள் எதையும் மாற்ற முடியாது. பிகாஸ் இங்கே எவ்ரி திங் இஸ் ரிட்டன், ஆல்ரெடி விதிக்கப்பட்டது தான், அதுபடி தான் நடக்கும்.